கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharmi Samayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஷர்மிளா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி மார்னிங் இந்த vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் டே ரொட்டீன் மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இல்லை குக்கிங், ஆர்கனைசேஷன் நிறைய டிப்ஸோடு இருக்க போது. இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் என் ஹஸ்பண்ட்காக தான். குட்டீஸ்க்கு லீவு சாட்டர்டேன்றதுனால நைட்டு பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. எப்போவுமே ஹாட் பேக்கில் வச்சு செய்யும் போது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்குது. சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே அந்த பச்சைப்பயிறு ஊற வச்ச தண்ணியை இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயும் அவ்வளோ சத்து இருக்கும். நல்ல தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு ஹாட் பேக்கில் மாற்றிக்கலாம். ஸ்டீல் ஹாட் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு vlog-ல ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி ரெடி ஆகிருக்கு நான் காமிக்கிறேன். ஒரு 2 days போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். சாம்பார் பண்ணும்போது வெறுமனே பருப்பை மட்டும் வேக வைக்காமல் அது கூட வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளிலாம் சேர்த்து நீங்கள் போட்டு குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாம்பார் பருப்புக்கு நான் சொல்கிறேன். அப்புறமா நம்ம தாளிக்கும் போது அப்புறமா நம்ம செய்ய போகிறோம். பட் ஊற வச்சிட்ட பிறகு இந்த பொருட்கள்லாம் சேர்த்து வேக வச்சு பாருங்கள். சாம்பார் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. பேசிக்காக ஜீரகம், மஞ்சள் அந்த மாதிரி நம்ம சேர்த்துருவோம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விடுங்க, நல்ல பருப்பு குக் ஆகிடும். அதுக்குள்ளே நமக்கான மார்னிங் ட்ரிங்க்கை குடிச்சிட்டு வந்துடலாம். டெய்லி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் நான் சொல்லிட்டு வருவேன். என்னோடய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்தா தெரியும். மினி vlog-வும் போடுறேன், அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். டீ, காஃபியை தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மார்னிங் குடிக்கிறது நல்லது. இன்றைக்கி நெல்லிக்காய், கருவேப்பிலை, மோர் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தான். ஹெல்த்தியாக இருக்கும். கருவேப்பிலை நெல்லிக்காவை சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. நார்மல் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். கருவேப்பிலையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஹேருக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கே அவ்வளோ ஹெல்த்தி. கருவேப்பிலை டெய்லி ஒரு ஃபார்மில் சாப்பிடுங்க. ஒரு பொடியாவோ இந்த மாதிரி ஜூஸாவோ ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் சாப்பிடுங்க. இன்றைக்கி நெல்லிக்காயும் சேர்த்துருக்கேன். நெல்லிக்காய் அப்படியே எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். பட் ஜூஸ் செய்யும் போது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்குன்றதுக்காக குட்டி குட்டி நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு நீங்கள் அரைக்கிறீங்களோ அத்தனை நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. 2த்தையும் வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்புறமா நீங்கள் தயிரை சேர்த்துக்கலாம். அது நீங்கள் அரைக்கும் போதே தண்ணி சேர்க்கும் போது இது மோர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபில்ட்ரு மட்டும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்ட பிறகு ஃபில்ட்ரு மட்டும் பண்ணிடாதீங்க. அதில் இருக்க சத்தெல்லாம் அதுலேயே போயிடும். மோஸ்ட்டாக அதை அப்படியே குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் எழுந்த உடனே ஏதாவது ஒரு ட்ரிங்க் இந்த மாதிரி குடிச்சிட்டு நான் பால்கனியில் உட்காந்து வியூவோடு பார்க்கும்போது அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு 1/2 hour தான் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஆனால் ஒரு 10 minutes நமக்கான டைம்ன்ட்டு அந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஃபுல் டேக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். எனக்கு அப்படியே மார்னிங் எழுந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரிங்க் குடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வேலைலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே பருப்பு வச்சுட்டு போனோம் பார்த்தீங்களா, தண்ணிலாம் வெளியே வந்துருச்சு. எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி பட்ட உடனே க்ளீன் பண்ணிவிடுங்க. அது அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே உங்களுக்கு கரையாக பிடிச்சிரும். அதே போல் பாத்திரங்களும் டக்கு டக்குன்னு வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அழுக்காக இருக்காது. டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அந்த ஜாராக இருக்கட்டும், இந்த கிளாஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா சிங்கில் ஃபுல்லாக பாத்திரம் சேராது. டிஷ்வாஷருக்கான வேலையும் இருக்காது, நம்ம கையும் வலிக்காது.
நெக்ஸ்ட்டு முள்ளங்கி சாம்பார், பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதுமாதிரி காயெல்லாம் க்ளீன் பண்ணும் போது அப்படியே அந்த மேடை மேலே வச்சிடாதீங்க. ஸோ உங்கள் கிச்சன் அந்த ஷெல்ஃப் எல்லாமே அழுக்காயிடும். ஒரு கவர் பக்கத்தில் வச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா பிளாஸ்டிக் தனியாகவும் வெஜிடபிளோட அந்த பீல்ஸ் எல்லாமே தனியாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஸோ செடிக்கோ நீங்கள் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், டீகம்போஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதுலேயே அப்படியே வச்சுட்டிங்கன்னா கிச்சனும் அழுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் டே க்ளீன் பண்ணும் போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கரக்கரையாக பிடிச்சிரும். ஸோ ஒரு பேப்பரோ ஒரு கவர் போட்டு தனியாக செப்பரேட் பண்ணி உடனே வச்சுருங்க. இன்றைக்கி சிங்கில் பாத்திரம் சேராமல் இருக்க சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வெஜிடபிள் நம்ம குக் பண்ண போகிறோம்னா அதில் 2 பொரியல் நான் பண்ணுறேன். அதுக்கு நான் இட்லி பாத்திரம் எடுத்துக்கிறேன். ஸோ அது குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வச்சுருக்கேன், இன்னொரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் வேக வச்சுருக்கேன். இது ஒரே பாத்திரமாக ஆகிடும் இட்லி பாத்திரத்தில். நம்ம நெக்ஸ்ட்டு இட்லி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் இந்த பாத்திரமே அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்டீம் பண்ணி குக் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க வெஜிடபிள்ஸை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் முள்ளங்கி சாம்பார் யூஸ்வலாக பண்ணுற மெத்தட் தான் அப்படியே காமிச்சிட்டு இருந்தோம் உங்களுக்கு. முள்ளங்கியை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நீங்கள் காயை சேர்க்குறது ரொம்ப நல்லது. அந்த ஒரு மாதிரி ரா ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்ட பிறகு அதை சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும் போது. கல்லுப்பு நிறைய யூஸ் பண்ணுங்கள். நார்மல் கல்லுப்பாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை இலை கல்லுப்புனே வந்துச்சு. ஸோ அதான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்மளே வீட்டில் கருவேப்பிலையோ இல்லை முருங்கை இலை பொடியோ சேர்த்து ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ நான் போடுறேன் தனியாக. சாம்பார் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். இப்போது அந்த தோசை கல்லில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் வாழைக்காவை. அதுலேயே பீன்ஸையும் தாளிச்சிட போகிறேன். ஸோ எதுக்கு, இதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்கு ஒரு கடாயை வாஷ் பண்ண போட்டு எதுக்கு, வேஸ்ட்டு தான். ஸோ அதுவும் நீங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பருப்பு நம்ம குக்கரில் குக் பண்ணியிருப்பேன்ல, அந்த குக்கர் பாத்திரத்தில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வாழைக்காவை அதில் போட்டு அதுலேயே மஞ்சள் பிடி, மிளகாய் தூள், உப்பெல்லாம் சேர்த்து ஃப்ரைக்கும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு இன்னொரு பாத்திரம் எடுத்து திரும்ப அது ஒரு மிக்சிங்க்கு பண்ணி இன்னொரு பாத்திரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து 2-3 பாத்திரத்தை நான் ஒரே விஷயமா பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த பக்கம் ஃப்ரைக்கும் தவாவை வச்சாச்சு, இந்த பக்கம் குக்கருக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கான்ஷியஸாக பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஸோ அதே தவாவில் ஃப்ரையும் பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியாகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இட்லி குக்கரில் வேக வச்சுருந்தல காய், அதுலேயே இட்லியும் ஊற்றிட்டேன். தோசை கூட ஊற்றிருக்கலாம், ஆனால் அந்த குக்கருக்கு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இட்லியும் ஊற்றிட்டோம்னா வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகிடும். அந்த கரண்டியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. அந்த மாவை ஊற்றி எடுத்து வச்சுட்ட பிறகு அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த கரண்டியை சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிப்பேன். நிறைய குட்டி குட்டியாக ஒரு விஷயங்களாக இருக்கும். பட் சில விஷயங்கள் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணும் போது சிங்கில் பாத்திரம் சேராமல் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எனக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு தேவையான தனியாக எடுத்து வச்சுருவேன். எப்போவுமே பிரித்து வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து நீங்கள் ஒரே பாத்திரமாக வைக்கும் போது யார் யார் எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஸோ பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் பண்ணதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈஸியாகிடுச்சு. இன்றைக்கி ஃபுல் டே சாம்பார்லேயே முடிச்சிருவேன். ஏன்னா க்ளீனிங் வேலை நிறைய இருக்குது வீக்கெண்டுன்றதுனால. நெக்ஸ்ட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, வீட்டு வேலைகள்லாம் பார்க்க போகிறோம். சாக்ஸை எப்போவுமே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேங்க வீக்லி ஒன்ஸ். குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு சாக்ஸ் போடுங்க. ஒரே சாக்ஸை ஒரு வாரத்துக்கு போடாதீங்க. அதில் அவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்கும். எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இந்த சாக்ஸ் ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் இருக்க போது. ஒரு 5 பேர் சாக்ஸ், ஏன்னா 5 டேஸ் ஸ்கூல் இருக்கும், 5 பேர் வாங்கி வச்சுக்கோங்க. மீஷோவில் நிறைய ஆஃபர்ஸோட பார்த்து செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இப்போ ரீசெண்டாக என் சிஸ்டர் இந்த ராஜ் சோப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒயிட் ட்ரெஸ்க்குலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அமேசான்லேயும் கிடைக்கிது. நான் பாரிஸ்லேயும் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிராண்ட் நல்லா க்ளீனாகவே ஆக்கிடுது. பட் என்னதான் இருந்தாலும் சோப்பு கிட்டையில் நம்ம கையிலையும் இருக்குது. நல்லா உட்காந்து தேய்க்கணும். அப்போ தான் நம்ம சாக்ஸ் இவ்வளோ பளிச்சுன்னு ஆகும். மிஷினில் வாஷ் பண்ண போட்டுடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். சாக்ஸோட அந்த சாஃப்ட்னஸே போயிடுது, நூல் மாதிரி வந்துடுது. நெக்ஸ்ட்டு அந்த கலர் சேஞ்சே ஆக மாட்டேங்குது. டார்க்காக உங்களுக்கு ஒயிட்டே வந்து ஒரு வேறு கலரில் மாறிடுது. ஸோ அதுக்காகவே நான் கையில் துவச்சி போட்டுருவேன். அதுக்காக தான் வீக்லி ஒன்ஸ் இந்த வேலையை பண்ணிப்பேன். இன்றைக்கி சில க்ளீனிங் டிப்பு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆர்கனைசிங் ஐடியாஸும் கொடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இந்த கார்னர் ரேக்லாம் அழகாக அடுக்கி வச்சுருந்தோம். பட் ஈவன் தோ எனக்கு இது ஃபங்க்ஷனாகவே இல்லை, சும்மா அந்த ஸ்டோரிங் பர்பஸ் மாதிரி தான் இருக்குது.
ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டோரிங்க்கு பதில் நம்ம வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணலான்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் செய்யும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே அடுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ எனக்கு இந்த இடம் வந்து டோட்டலாக ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டாகவும் ஆகிடுது. ஸோ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக எப்படி நான் அடுக்கிறேன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ டேபிள் எல்லாம் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் நல்லா மூவ் பண்ணிட்டேன். டேபிளை ஃபுல்லாக மூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த ரேக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனிமேல் இது க்ராசரிக்காக நான் வைக்க போகிறது இல்லை. இது ஏற்கனவே ஆர்கனைசேஷன் போட்டிருக்கேன், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் டூர் மாதிரி கொஞ்சம் போட்டிருப்பேன் அந்த சைட் கார்னர்லாம். ஆனால் எப்போவுமே எல்லா க்ராசரியும் ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது, சில பாக்ஸஸ் காலியாக இருக்குது. சரி வேற ஏதாவது ஸ்டோர் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா காமிக்கலான்ட்டு. ஏன்னா இந்த ட்ராயர் எப்பவுமே உங்களுக்கு நிறைய மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம், பூஜை ரூம்க்கு யூஸ் பண்ணலாம், பியூட்டி திங்ஸ் வச்சுக்கலாம், குட்டி குட்டி டாய்ஸ் வைக்கலாம், குழந்தைங்களோட ட்ரெஸ் வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதை நான் பெட்ரூம்க்கு கொண்டு போக போகிறேன். இன்னும் கொஞ்சம் பாக்ஸஸும் இருக்குது. இதுலேயே 4 கலர் வரும். ஜஸ்ட் நான் பிங்க் அண்ட் ப்ளூ மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த க்ரீன் அண்ட் ஆரஞ்சு எல்லாம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு அழகாக நம்ம ஒன்றா அடுக்கி நல்லா ஒரு டால் டவர் மாதிரி அடுக்கிட்டு இதில் வந்து ஒரு திங்ஸாக நான் வைக்க போகிறேன். குழந்தைங்களோட ரஃப் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எனக்கான பியூட்டி திங்ஸ் வந்து ரெகுலராக எடுப்போம் பார்த்தீங்களா, கபோர்டில் தரண்டு எடுக்கிறத விட டக்கு நம்மளுக்கு ஒரு க்ரீம் வேணும், டக்குன்னு ஒரு ட்ரெஸ் வேணும், ஒரு இன்னர் எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது இங்கே யூஸ் ஆகிறத விட எனக்கு வந்து பெட்ரூமில் யூஸ் ஆகணும்னு தோணுச்சு. அதனால இப்போ நான் மாற்றுறேன். பார்ப்போம் அங்கேயே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கிச்சனில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. கிச்சன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு பிவிசி ஒர்க் வந்து மாடலர் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு இது ஃபுல்லாக வெளியே இருக்கிறதுனால வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சு உங்களுக்கு ஐடியாஸ் காமிக்கிறேன். இது வந்து டிமார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ட்ரா வந்து டிமார்ட்ல வாங்கியிருந்து 850 ருபீஸ்க்கு. மீஷோல கூட வருது நிறைய ஆஃபர்ஸோட, நீங்க என்னன்னா பாருங்க. ஆனா இந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் இது லென்த் எல்லாமே வந்து உங்களுக்கு வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. ஸோ இது வந்து டிமார்ட்ல வாங்கினதுனால மோர் தென் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். 4 இயர்ஸாவே இது நல்லா இருக்கு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ஸோ அதனால நான் இந்த ப்ராடக்ட் வந்து டிமார்ட்ல வாங்குறதுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். நான் வாங்கும் போதை விட இப்போ கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 850 ஃபைனலாக பார்த்து இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல. ஸோ நீங்க அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னென்ன திங்ஸ்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷனாக தேவைப்படுதுன்னு பார்த்து நான் சொல்றேன். இது ஒன்றா எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, இந்த ரேக்ல வந்து ஒரே ஒரு இதாக இருக்கு. இதுக்காக ஒரு ரேக் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது. இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஐடியா பண்ணி யோசிச்சு பண்ணலாம். ஆனால் டஸ்ட்டு மட்டும் எப்படி இருந்தாலும் வந்துடும். எவ்வளோ குட்டி குட்டியாக டஸ்ட்டு பாருங்கள், எப்படி க்ளீன் பண்ணாலும் வந்துடும். இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து துணியிலே தொடச்சிக்கலாம். ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக வாஷ் பண்ணி எடுத்தேன். ஸோ நம்ம ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சாலே போதும். அவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்கள். ஆனால் க்ளீனாக வந்துடுது, ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஸோ நம்ம தொடச்சிட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்ச உடனே பாருங்கள் எவ்வளோ ஹைட் வந்துருச்சு. இப்போ 3மே நம்ம சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பிங்க் அண்ட் ப்ளூ மட்டும் இருந்தது, இப்போ ஆரஞ்சும் சேர்த்துருக்கு. நல்ல ஹைட்டாகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் 3 கலர்ஸுமே நான் ஒவ்வொரு லேயராக எடுக்கிறேன். ஸோ ஒரு பிங்க்கு, ஒரு ஆரஞ்சு, ஒரு ப்ளூ அந்த மாதிரி வைக்கும் போது ஒவ்வொன்றுக்குமே என்னென்ன தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிரித்து வச்சிட்டோம்னா அவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கபோர்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி அவங்க திங்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபெசிலிட்டியாகவே இல்லை. ஸோ அவங்களோட ரஃப் ட்ரெஸ்ஸை மட்டும் நான் முதல்ல இந்த மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறமா பார்ப்போம், ஒன்றா நம்ம ஐடியாஸ் வைக்க ஏதாவது யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா என்ன தான் நம்ம உட்டன்லையோ இல்லை பிவிசிலையும் கபோர்ட்ஸு வுட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக இருக்காது. அவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணுவாங்க, லாக் பண்ணுவாங்க, உடச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அவங்களுக்கு மட்டும் திங்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கும் உதவுன்றதுக்காக தான் இந்த ஐடியாஸ் நான் காமிக்கிறேன். எல்லாராலையும் பிவிசி ஒர்க்லாம் பண்ண முடியாது, மாடுலர் கிச்சனோ இல்லை இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி குட்டி குட்டியாக ரேக்ஸாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஆர்கனைசேஷனாக இருக்கும். ஒரு திங்ஸை எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டீஸ்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களோட துணியெல்லாம் எப்போவுமே இந்த இயர் எண்டில் டீக்ளிட்டர் பண்ணிவிட்டு புது துணியெல்லாம் மாற்றி வைப்பேன். ஸோ அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு பர்த்டே டைமில் பார்த்தீங்கன்னா ரஃப் ட்ரெஸ்ஸும் வாங்குவேன், பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸும் வாங்குவேன். இந்த வாட்டி தேசியக்குட்டி பர்த்டே வர்றதுனால அவருக்கான ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டேன், ப்ளஸ் ரஃப் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ அதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே இன்றைக்கான மோட்டிவேஷனல் நோட்டை ஷேர் பண்ணிக்கிறேன்.
லைன்ஸுன்றதை விட பேசிக்காக சில விஷயம் நான் சொல்லணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் என்ன பண்ணுற, சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மட்டும் போட்டு காமிங்க. மார்னிங் சமையலில் ஆரம்பித்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஹோம் மேக்கர்னால் சும்மா கிடையாதுங்க. சும்மா சொல்லுவாங்க வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்ட்டு. அந்த வார்த்தையை கேட்கும் போதே அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகும். யாருக்காவது அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்கள். யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்கிறத. ஏன்னா சும்மா இருக்குன்றது ஈஸி கிடையாதுங்க. வீட்டில் நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் வீட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அசால்ட்டாக சொல்ல முடியாது. அதை விட வேலைக்கும் போகிறாங்க பாருங்கள் சில லேடிஸு, அவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவல். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம் கூட எனக்கே தெரியல. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இந்த மாதிரி பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு யூடியூபும் பார்த்துக்கிட்டு எனக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு செய்கிறதுக்கே டைம் அப்படியே ஓடுது. ஆனால் சில பேர் அதை விட வேறு லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் எப்போவுமே லேடிஸை சும்மா இருக்கீங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, டிவி பார்க்குறீங்கன்னு சொல்லாதீங்க. வீட்டில் ஒவ்வொரு பொருள் இருக்கா, ஒவ்வொன்றுமே க்ளீனாக வச்சுக்கிறோமா, அவ்வளோ அரேஞ்ச் பண்ணுறோமா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பதில் திரும்ப நீங்கள் தைரியமாக போல்டாக கொடுங்க. இந்த மாதிரி உங்களை கமெண்ட் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணாங்கன்னா கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் போது மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணுறா, இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு மற்றவங்ககிட்ட நம்மளை பற்றி பேசுகிறது, நம்மக்கிட்டே சொல்கிறது. அவங்கள விட உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன வாழ்ந்துட்டுருக்கோம், எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு. ஸோ அவங்கள நினச்சிக்கிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை பற்றி ஹர்ட் ஆகிட்டு அன்றைக்கான டேயை ப்ராப்பராக பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்கட்டும், அதை நீங்கள் கேட்காம உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக வாழ்ந்துட்டு சூப்பராக வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டே இருங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ஜெயிச்சு காமிக்கிற விஷயமே. மற்றவங்க நினச்சிட்டு உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, சூப்பராக வாழ்ந்து காமிங்க. ஃபைலிங் மெத்தட் மாதிரி நீங்கள் டிஷர்ட்டோ இல்லை ட்ரௌசர்ஸ்லாம் மடித்து வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இப்போ ரேக்கில் நான் அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ கடைசி ரேக்கில் பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோகா ட்ரெஸ்ஸும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைலிங் மெத்தட்றதுனால எடுக்கும் போது மற்ற துணி விழாது, அழகாக அவங்க ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அடுக்குங்க. நெக்ஸ்ட் டிஷர்ட்டே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நான் ஒரே மாதிரி தான் வாங்குவேன். ஸோ அதையே 2 ரேக்கில் பிரித்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கீழே போட்டு அந்த பேண்ட் ட்ரௌசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கலர் வைஸில் பிரித்து வைக்கும் போது குழந்தைங்களும் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரேக்கில் யூனிஃபார்ம் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக யூனிஃபார்ம் வாஷிங்லேயே இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மட்டும் எப்போவுமே ரேக்கில் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் போடுறதுனால லஞ்ச் டவல் வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல எப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமான துணி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயமே அந்த புல் அவுட் பண்ணுறது தான். அதை எடுத்துகிட்டு உள்ளே தள்ளுறது ஈஸியாக தான் இருக்குது. அந்த வெயிட் வைக்க வைக்க உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து அந்த பாக்ஸே உட்டு லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். லைட்டாக மூவபிளாக தான் இருக்குது. ஆனால் துணின்றதுனால பிரச்சனை கிடையாது. விழுந்தால் கூட நம்ம திரும்ப அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னர் வேர் சாக்ஸ்க்கெல்லாம் தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி வாங்கியிருக்கேன். இது மீஷோவில் வாங்கியிருந்தேங்க. நல்ல ஒரு டீலில் வாங்கியிருந்தேன். லிங்க் இருந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு ரேக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கும் போது குட்டி குட்டி டிவிஷன்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களோட பனியாக இருக்கட்டும், சாக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கலர் வைஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பாக்ஸஸ் எல்லாமே அந்த ட்ரேக்குள்ளே அழகாக அடங்கிடுச்சு. ஸோ 2 ட்ரேன்னு வச்சுட்டு சைடு இருக்க இடத்துல நம்ம வேறு திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் அடிக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ சஷ்மந்த் தனியாக ஒரு ரேக்லேயும் தேஷ்குட்டி தனியாக ரேக்கில் வச்சுட்டு சாக்ஸும் அதே போல் உங்களுக்கு 5 டேஸ்க்கு 5 சாக்ஸு அதையும் தனியாக இந்த சைடில் அடிக்கிட்டேன். ஸோ அந்த ரேக்கை திறக்கும் போதே அவங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் போது குழந்தைங்க துணியெல்லாம் கலைக்கவே மாட்டாங்க. இதுக்கு மேலே இருக்கிற ரேக்கில் நான் அப்புறமா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, குழந்தைங்களுக்கு கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும். ஸோ இது வரைக்கும் கொடுத்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வாட்டி மேலே இருக்கிற ரேக்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கான ஃபுல் டே பிஸியான ஒரு vlog ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.